ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் நல்ல மனசுக்காரன், ஆனால் சோம்பேறித்தனம் அவனை பிடித்து கொண்டிருந்தது. அவன் தினமும் நாளை முதல் நான் கடினமாக உழைப்பேன் என்று சொல்லிக்கொண்டு இன்று வேலை செய்யாமல் காலத்தை கழித்துவிடுவான். அருணின் தந்தை ஒரு விவசாயி. வயலில் உழைத்து குடும்பத்தை நடத்தி வந்தார். மகனே, உழைப்பால் தான் வாழ்க்கை உயர்வடையும் என்று அவன் அடிக்கடி அறிவுரை கூறுவார். ஆனால் அருண் அவற்றை பெரிதாக கவனிக்கவில்லை. ஒரு நாள் தந்தை உடல்நல குறைவால் வயலுக்கு செல்ல முடியாமல் போனார். வீட்டில் உணவு கூட இல்லாத நிலை ஏற்பட்டது. அதை பார்த்த அருண் மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இப்போ நான் உழைக்கவில்லை என்றால் நம்ம குடும்பம் கஷ்டப்படும் என்று உணர்ந்தான். அடுத்த நாள் காலை அவன் சீக்கிரம் எழுந்து வயலுக்கு சென்றான். முதலில் அவனுக்கு வேலை மிகவும் கடினமாக தோன்றியது. வெயில், வியர்வை, சோர்வு எல்லாம் அவனை சோதித்தது. சில நேரம் அவன் விட்டுவிட நினைத்தான். ஆனால் தந்தையின் வார்த்தைகள் அவன் மனதில் ஒலித்தது. உழைப்பவன் தான் வெற்றி பெறுவான். அந்த வார்த்தையை நினைத்து அவன் மன உறுதியுடன் தொடர்ந்து வேலை செய்தான். நாட்கள் கடந்து சென்றன. அருண் தினமும் உழைத்தான். மெதுவாக வயல் பசுமையாக மாறியது. பயிர்கள் நன்றாக வளர ஆரம்பித்தது. சில மாதங்களுக்கு பிறகு அறுவடை நாள் வந்தது. அருண் உழைத்த வயல் நல்ல விளைச்சலை கொடுத்தது. கிராமத்திலேயே அனைவரும் அவனை பாராட்டினர். அவன் தந்தை மகிழ்ச்சியுடன் கூறினார், இப்போ தான் நீ என் உண்மையான மகன். அந்த நாள் முதல் அருண் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு கடின உழைப்பை வாழ்க்கையின் வழியாக எடுத்துக்கொண்டான். அவன் வாழ்க்கை மெதுவாக முன்னேறியது. கிராமத்தில் மற்ற இளைஞர்களுக்கும் அவன் ஒரு முன்னுதாரணமாக மாறினான். சோம்பேறித்தனம் வாழ்க்கையை பின்னுக்கு தள்ளும். கடின உழைப்பு மட்டும் தான் நம்மை முன்னேற்றும்.